கௌதம் மதுமிதா சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விஷயம் சுத்தமா போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம கௌதம் மாட்டுக்கும் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம இங்கே 10 நாள் வந்து வீட்டில் இருக்கோம். மதுமிதாக்கு நமக்கு தெரிஞ்சதை நம்ம கையால் சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பழசை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அவங்க நடிக்கிறாங்க, நாடகம் பண்ணுறாங்கங்கிற விஷயத்த வந்து அப்படியே மறந்துட்டு கேஷுவலாக வந்து இவ்வளோ நேரம் வந்து சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த வீல் சேரில் அப்படியே வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. மதுமிதா வந்து ரெடியாக எடுத்து வரத்துக்குள்ளே நம்ம அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் காஃபி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாலை காய்ச்சி டிகாசன் ஊற்றி அப்படியே காஃபி வந்து ரெடி பண்ணிடுறாங்க போல இருக்குது. மதுமிதா வந்து யோசிக்கிறாங்க, இன்றைக்கி அவர் என்னென்னலாம் செட்டப் பண்ண காத்துக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து மதுமிதா மட்டுக்கும் கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம கௌதம் மாட்டுக்கும் வெல்கம் பண்ணுறாங்க. மதுமிதா நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து சோஃபாவில் வந்து மாதம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ நேரம் வந்து சேரில் உட்காந்துட்டு இருந்தீங்க, இப்போ சோஃபாவில் உட்காடுறீங்களா? சரி சரி, உங்களை நீங்கள் மறந்துட்டீங்கிறப்ப நானும் வந்து அதை கண்டுக்காமல் இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்குள்ளே வந்து ஒத்துமையாக இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, என்ன கௌதம், நான் உங்களுக்காக வந்து காஃபி வந்து போட்டிருக்கேன், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரியெல்லாம் நான் வந்து புது அனுபவமாக தான் இருக்குது, யாருக்கும் செஞ்சதில்லை. ஆனால் உங்களுக்கு இது மாதிரி செய்யாமல் இருக்க எனக்கு தோணலை. உங்களை வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நீங்கள் தான் வந்து குழந்தையாக மாறிட்டீங்களே கௌதம், இதுதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லி அந்த காஃபி வாங்கி அப்படியே க்யூட்டாக அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மதுமிதா கிட்ட வந்து கேட்குறாங்க, காஃபி எப்படி இருக்குன்னு. காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையிலே நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கன்னு. இல்லைங்க ரொம்ப சூப்பராக தான் இருக்குங்கிற மாதிரி மதுமிதா வந்து கௌதம் பண்ணுற சேட்டை எல்லாத்தையும் வந்து க்யூட்டாக அழகாக வந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் வந்து சமையல் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சமையல் வேலையெல்லாம் பண்ணலான் இருக்காங்க. கௌதம் மாட்டுக்கும் வந்து ரூமில் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கொசு நிறையா இருக்க போல இருக்குது. உடனே வந்து பேட்டை வச்சு இங்கிட்டு அங்கிட்டு வந்து அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உடனே வந்து என்னடா அது ரூம்குள்ளே எதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மதுமிதா மாட்டுக்கு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே வந்து வேக வேகமாக போய் கௌதம் ரூமில் வந்து பார்க்குறாங்க. அவங்க பேட்மிண்டன் விளாட்ற மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் இதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. கௌதம் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குங்கிற விஷயம் வந்து எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இத்தனை நாளாக வந்து நீங்கள் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்கன்னு தெரியும், அதே குடும்பத்துக்காக இவ்வளோ குறும்பு பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி மதுமிதா வந்து அழகாக வந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கேஷனாக வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. மதுமிதாவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்குமோ, சரி கௌதம் ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணாத, மதுமிதா வந்து பாத்திர போகிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் போர் அடிக்குது, என்ன பண்ணலாம், சரி அடுத்தது மதுமிதா வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும் போதே சந்தோஷ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடா சிஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல எடுத்தோன்னே சந்தோஷ் உடனே ஏன்டா உனக்கு இதை விட்டால் வேறு வார்த்தையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன பண்ணுறது, நீ 10 நாள் லீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிகிட்டு இருந்தேன், சரி அதனால தான் வந்து எதுவும் நடந்து லட்டு சாப்பிட்டு எதுவும் மாட்டிக்கிட்டியா என்ன எதுவும் தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். நான் மாட்டிக்கிறதுல நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க போல இருக்கு கௌதம், நான் உங்ககிட்ட கேட்கணும், என்ன சிஸ்டர் கிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து நடந்துக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னா காலையில் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க.